Hi friends, welcome to Priya Aari World. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் நம்ம வாட்டர் ஃபில்லிங் எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படின்னு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இந்த கிளாஸில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது நார்மலாக நம்ம போடுற செயின் ஸ்டிச் தான், பட் ரொம்ப ஸ்மால் ஸ்டிச்சாக போடுறோம். சின்ன சின்ன செயினாக நம்ம போடணும். ஸோ ரொம்ப பெரிய செயினாக போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வராது, ஹார்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அது வராது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரொம்ப சின்ன செயினாக போடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் போடுறது உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மலாக நீங்கள் செயின் தான் போட போகிறீங்க. நெக்ஸ்ட் அந்த ஹார்ட் ஷேப்பில் கார்னர் திருப்பணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நார்மலாக நம்ம சின்ன செயின் போடுறதுனால அது பார்க்குறதுக்கு அந்த ஷேப் கொடுக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா கார்னர் திருப்பிக்கலாம், பட் மோஸ்ட்லி நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம அதே ஷேப்லேயே கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். அதனால் நமக்கு ஹார்ட் ஷேப் நமக்கு வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக நான் எதில் ட்ராப் பண்ணியிருக்கிறேனோ அது மேலேயே தான் நான் போட்டுகிட்டே வரேன். ஸோ பென்சில் என்ன ட்ராப் பண்ணனோ அது மேலேயே தான் நான் இப்போ செயின் போட்டுக்கிட்டே வரேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான், ஒன்றும் கஷ்டம்லாம் இருக்காது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுனால இந்த ஸ்டிச் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், சின்ன சின்ன செயினாக நான் போட்டுட்டு வரேன். ஸோ அதனால தான் எனக்கு அந்த பெண்ட் பண்ணுற இடம், அந்த கார்னர் வர இடம், இது எல்லாமே எனக்கு ஷேப் கரெக்டாக வருது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ வீடியோட எண்டில் உங்களுக்கு என்ன ஷேப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். ஸோ அந்த ஷேப் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் லேட்டஸ்ட்டாக வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் இருக்கிற அந்த ப்ளவுஸ் டிசைன்ஸை தான் விரும்புகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய எந்த ஒர்க் பண்ணியிருந்தாலும், பீட் ஒர்க் பண்ணியிருந்தாலும், த்ரெட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பிளேஸில் இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் இருக்கும். ஸோ இப்போ எல்லோரும் அதை விரும்பி போடுறாங்க. ஸோ இந்த ஸ்டிச்சை நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் வந்தாலும் நம்மளால் இந்த ஒர்க்கை ஈஸியாக போட முடியும். பாருங்கள், இப்போ நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போட்டு காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில், திலகம் ஷேப்பில், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், இந்த மாதிரி எல்லா ஷேப்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ட்ரா பண்ணும் போதே ரொம்ப சின்ன சின்னதாக தான் ட்ரா பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம ஸ்டிச் பண்ணும் போதும் ரொம்ப சின்ன டிசைனாக தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இது பார்க்குறதுக்கு நமக்கு நீட்டாக அழகாக ஒரு ஃபினிஷிங் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு பார்டர் கொடுக்குறோம், டபுள் சைடு பார்டர் கொடுத்துக்கிறோம். நார்மலாக எப்பயும் போடுற செயின் ஸ்டிச் போட்டு பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த வாட்டர் ஃபில்லிங்கை ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நான் கரெக்டாக அந்த ஷேப்புக்குள்ளேயே ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே நான் எந்த பக்கம் ட்ரா பண்ணியிருக்கிறேனோ அதே ஷேப்லேயே நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால் ட்ரா பண்ணுறப்பயே கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ட்ரா பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ட்ராயிங் இல்லாமல் கூட நம்ம டைரெக்டாகவும் ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் கற்றுக்கிறப்ப ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே போட கற்றுக்கோங்க. உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரா பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஒர்க் பண்ணோம்னா நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஸோ நம்ம ஒன் சைடு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டினியூவாக வாட்டர் ஃபில்லிங் போட்டுட்டு
நம்ம முடிக்கிறப்ப ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணி ஒரே டைம்லேயே முடிக்கணும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நாட் போட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படிலாம் போடக்கூடாது. ஸோ ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப்பை முடிக்கிற வரைக்கும் கண்டினியூவாக நம்ம போட்டுக்கலாம். ஒரு சில டைம் மட்டும் நமக்கு ஒரு வேளை முடிக்கிற இல்லை 2 தடவை போடுற மாதிரி வருது அப்படின்னா அந்த டிசைனை பொறுத்து நாம் மாற்றியும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நாம் கட் பண்ணியிருக்கிறோம், மடி ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வெளியில் தெரியக்கூடாது. ஸோ நாட் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அப்படியும் போடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டிருக்கிற ஷேப் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பு ரொம்ப சின்னதாக தான் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே போட்டிருக்கிற டிசைனும் வாட்டர் ஃபில்லிங்கை ட்ரா பண்ணியிருக்கிறதும் ரொம்ப சின்ன டிசைனாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்டிச் பாருங்கள், நான் எந்த அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா கரெக்டாக நம்ம எந்த ஷேப்பில் பண்ணமோ அதே ஷேப்லேயே நமக்கு ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ஸோ கவனமாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். புரியலைன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டவுட் கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஷேப் இருக்கும், அதையும் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க்கு. ஒரு நெக் டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த நெக்கில் வந்து 3 ஷேப் போட்டுக்கோங்க. ரவுண்ட் ஷேப், ஸ்கொயர் ஷேப், ஒரு மேங்கோ ஷேப். இந்த 3லேயும் நீங்கள் வந்து உள்ளே வந்து வாட்டர் ஃபில்லிங் கொடுத்து ஒவ்வொரு கலரில் போட்டு பாருங்கள். ஸோ வெளியில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மற்ற பிளேஸ்லலாம் நீங்கள் வேறு ஒரு கலரில் வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துட்டு இந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள், பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ எல்லா ஷேப்பும் இந்த ஒரே டிசைன்லேயே வந்துடுறதுனால நமக்கு எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த ஹோம்ஒர்க்கும் கிடையாது. இதை மட்டும் பண்ணிங்கனாவே போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.